அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நமது கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட ஒப்பந்தம் செய்து தொகுதிகளையும் அடையாளம் கண்டு இறுதி செய்திருக்கிறோம். நேற்று இரவு 8 மணி அளவில் என்னென்ன தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு பணி. அருமை தோழர்களே, வேட்பாளர்களை தேர்வு செய்வது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற அவசர நடவடிக்கை அல்ல. எப்படி இந்த கூட்டணியில் இடம்பெறுவது குறித்து நாம் கொள்கை அடிப்படையில் கலந்தாய்வு செய்து முன்னணி தோழர்களின் ஒப்புதலோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கடந்த 5 ஆண்டு காலம் பயணித்தோம் என்பதை அனைவரும் அறிவோம். கடைசி நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்து கொள்ளலாம், எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்போம் என்கிற அணுகுமுறையை நாம் கையாளவில்லை. அதிமுகவிலும் திமுகவிலும் அல்லது புதிதாக தோன்றுகிற இன்னொரு அணியிலும் இடம்பெறலாம், ஏதேனும் ஒன்றில் இடம்பெறலாம் என்கிற வகையில் அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை நாம் கையாளவில்லை என்பதை தோழர்களே நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி கலைந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக, விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கைகளுக்காக, மொழி இன பாதுகாப்பு கோரிக்கைகளுக்காக நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து பணியாற்றுவதென்று முடிவெடுத்து தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலம் களத்தில் கைகோர்த்து நின்றிருக்கிறோம். ஆகவே அடிப்படையில் இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு என்பதை இயக்கத் தோழர்கள் நன்கு அறிவீர்கள். நம்மை விமர்சிக்கக்கூடியவர்களை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நம்முடைய வளர்ச்சியை பற்றியோ நம்முடைய எதிர்காலம் நலமாக அமைய வேண்டும் என்பது பற்றியோ கிஞ்சித்தும் கவலைப்படாதவர்கள் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையிலே நம்மை விமர்சிக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் எப்போதும் நாம் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் குற்றம் சொல்லுவதை தமது தொழிலாக கொண்டிருப்பவர்கள். எனவே அவர்கள் நாம் எந்த அடிப்படையிலே இந்த கூட்டணியில் இணைந்தோம் என்பதை எப்படி வேண்டுமானாலும் விமர்சித்து அவதூறு பரப்பி வரட்டும். ஆனால் இயக்கத் தோழர்களாகிய, முன்னணி தோழர்களாகிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 100 விழுக்காடு பரிசுத்தமாக கொள்கை சார்ந்த அடிப்படையில் இந்த கூட்டணியில் நாம் இணைந்தோம், தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் கூட்டணியில் பேச்சுவார்த்தை தொடங்கியது. எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து முடிவு செய்வதற்கான அதிகாரப்பூர்வமற்ற குழுவினரோடு பேசுவது, பின்னர் அதிகாரப்பூர்வமான குழுவினரோடு பேசுவது என்கிற அடிப்படையில் 10க்கும் மேற்பட்ட சந்திப்புகள் ஏறத்தாழ 1.5 மாத காலம் நடந்தது. இதை நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களிடத்தில் விளக்கி சொல்லி இருக்கிறேன்.
அதன் பின்னர் தான் நாம் 6 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டோம். இன்றைக்கு ஒரு தமிழ் நாளேட்டில் காழ்ப்புணர்ச்சியை கக்கியிருக்கிறார்கள். ஒரு தலித் ஊடகவியலாளர் பெயரில் அந்த நாளேடு நம்மீது ஏன் களங்கத்தை பூச முயற்சிக்கிறது என்று தெரியவில்லை. அந்த ஊடகவியலாளர் தலித் சமூகத்தை சார்ந்தவர், நமக்கும் அறிமுகமானவர், நட்புறவோடு பழகக்கூடியவர். ஆனால் அபாண்டமான அப்பட்டமான அவதூறுகளை கக்கி இருக்கிறார்கள். இது நஞ்சுக்கு சமமானது. எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்மை இழிவுபடுத்தும் நோக்கில் நம்மை குறிவைத்து ஒரு அவதூறு திட்டமிட்டு பரப்புகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லை. திருமாவளவனை கட்டுப்படுத்தி அல்லது வளைத்து போட்டு அதன் மூலம் மற்ற கட்சிகளையும் கட்டுக்குள் கொண்டு வந்தது திமுக என்று பேசுவது விசிகாவை மட்டுமல்ல, இடதுசாரி கட்சிகளையும் அதிமுகவையும் கூட அது சிறுமைப்படுத்துகிறது. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பின்னணி இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தமது நிலையை கருத்தில் கொண்டு பேரம் பேசுவது என்பது, எத்தனை தொகுதிகள் என்று அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அந்த கட்சிக்குரிய சுதந்திரம். அது அவர்களுடைய வலிமை. அது விசிக பேசுவதைப் போல்தான் அதிமுக பேசும் என்று எதிர்பார்க்க முடியாது. விசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய கால இடைவெளி உண்டு. ஆகவே அதிமுக விசிகாவுக்கு 6 தொகுதியை கொடுத்து கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதனாலேயே அதற்கு இணங்கிவிடும் என்று சொல்லுவது என்பதே அந்த கட்சியை சிறுமைப்படுத்துவதாகும். அதே போல தேசிய அளவில் வலிமை பெற்ற கட்சிகள், இடதுசாரிகள், இன்றைக்கும் கேரளாவிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த ஆட்சி அதிகாரத்திலே அமைச்சரவையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. அத்தகைய பாரம்பரியமுள்ள இடதுசாரிகள் விசிகாவை பின்பற்றி 6 தொகுதிக்கு கையெழுத்திட்டு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள் என்று எழுதுவது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ ஆசை காட்டி அதன் அடிப்படையிலே நாம் அதற்கு இணங்கியதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது பாரதிய ஜனதா மற்றும் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் செயல் திட்டங்களில் ஒன்று. அவர்கள் திமுகவை குறிவைக்கிறார்கள், திமுக கூட்டணியை இழிவுபடுத்துகிறார்கள், கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணி கட்சிகளை கலந்து பேசாமல் நான் முடிவெடுத்து விட்டதாக ஒரு அவதூறை பதிவு செய்திருக்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு அபாண்டமான அவதூறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் சுதந்திரமாக அவரவர் தகுதிக்கும் வலிமைக்கும் ஏற்ப தொகுதிகளை கேட்டு பெறுவது என்பது அவர்களுக்கான சுதந்திரம். அது அந்த கட்சிகளோடு பேசி அவர்களிடத்திலே ஒப்புதல் வாங்கி கொண்டு போய் நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு இழிவான ஒரு புத்தி. அப்படி கூட்டணிக்குள் கூட்டணி வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும்? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு ரகசிய உறவு கொண்டு பேசி கலந்து பேசி அதன் அடிப்படையிலே கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தர முடியுமா? விசிகா வேறு, இடதுசாரி கட்சிகள் வேறு. எங்களை விட அவர்கள் கூடுதலாக பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு அதில் ஒன்றும் நட்டம் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை விட அவர்கள் கூடுதலான இடங்களை பெறுவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறது, வலிமை இருக்கிறது, அதை பேசி பெறுவதற்கான ஆற்றல் இருக்கிறது. நாங்கள் எங்களை விட அதிகமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையும் விதிக்கவில்லை. ஆகவே விசிகாவுக்கு 6 கொடுத்து விட்டால் சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் 6 தான் கொடுக்க வேண்டும் என்று ஏதேனும் விதி இருக்கிறதா என்ன?
எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு கருத்து அது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மை குறிவைத்திருக்கிறார்கள் சனாதன சக்திகள், நம் மீது களங்கம் பூச முயற்சிக்கிறார்கள். அந்த கருத்தை பதிவு செய்வதற்கு ஒரு தலித் ஊடகவியலாளரின் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். RSS கும்பலுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு போக்கை அதில் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை 100 விழுக்காடு அரசியல் சார்ந்த பேச்சுவார்த்தை. எங்கள் தகுதிக்கு அடிப்படையில் நாங்கள் கோரிக்கைகளை வைத்தோம். அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை எங்களிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள், வேண்டுகோளாக வைத்தார்கள். அச்சுறுத்தவில்லை, ஆசை காட்டவில்லை, நயந்து பேசவில்லை, நயவஞ்சகமாக நடந்து கொள்ளவில்லை, வெளிப்படையாக பேசினார்கள். குறைந்தது நாங்கள் 180 190 இடங்களில் நின்றால் அறுதி பெரும்பான்மை இடங்களை பெற்று ஆட்சியை கைப்பற்றுவது மட்டுமில்லாமல் 5 ஆண்டு காலத்திற்கு ஆட்சியை தக்க வைக்கவும் வேண்டும், சுதந்திரமாக நாங்கள் ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் எங்களின் நோக்கம் 5 ஆண்டு கால ஆட்சி என்பதை விட 10 ஆண்டு கால ஆட்சி. இதை உங்களுக்கு நாங்கள் வெளிப்படையாகவே பேச விரும்புகிறோம், உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து சனாதன சக்திகளை எதிர்க்கக்கூடிய இந்த களத்தில் கைகோர்த்து நின்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உரிமையோடு தான், தோழமையோடு தான் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு வெளிப்படையாக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பில் பேசப்பட்டது. என்றாலும் கூட அதற்கு உடனடியாக நாம் இணங்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள நாம் முன்வரவில்லை. நீங்கள் எங்கள் இடங்களை குறைத்து எங்களை சுருக்கிவிட வேண்டாம். நாங்கள் வலிமை பெற்றால் உங்கள் ஆட்சிக்கு அது வலிமையாக இருக்கும், உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்றுதான் தொடர்ந்து வாதிட்டுக் கொண்டிருந்தோம். ஒரு புள்ளியிலே 6 இடங்களை பெற்றுக்கொள்வது என்று விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்தது. நான் தனிப்பட்ட முறையில் அந்த முடிவை எடுக்கவில்லை. திமுக தரப்பில் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களை எல்லாம் இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களை தலைமையகத்திற்கு வரவழைத்து அவர்களோடு உட்கார்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக அதையெல்லாம் விளக்கி பேசி, பெரும்பான்மையான தோழர்கள் ஓரிருவரை தவிர இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைந்து விடக்கூடாது, சிதறிவிடக்கூடாது, அதற்கு நாம் காரணமாக இருந்தோம் என்கிற ஒரு வரலாற்று பழி நம் மீது விழுந்துவிடக்கூடாது. எனவே கூட்டணி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி கூட்டணியை பாதுகாப்பதற்காக நாம் விட்டு கொடுத்து உறவை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் மனம் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும்படி எனக்கு அறிவுறுத்தினார்கள். வேற என்ன நாம் முடிவெடுக்க முடியும்? இந்த அணியிலிருந்து 2-3 இடங்கள் குறைவு என்ற அடிப்படையில் வெளியேறினால் யாருக்கு இதிலே லாபம்? பிஜேபி, ஏடிஎம்கே ஆகிய கட்சிகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதாக அது அமைந்துவிடும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 இடங்கள் கூடுதலாக கிடைக்கவில்லை என்பதற்காக ஒரு கூட்டணியை சிதறடித்து விட்டோம் என்கிற ஒரு பாவச் செயலை அல்லது ஒரு வரலாற்று பழியை சுமக்க வேண்டுமானால் இதுவெல்லாம் அந்த ஊடக அதிபர்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் எந்த அடிப்படையில் இந்த முடிவை நாம் எடுத்தோம் என்று. ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேர்தல் களத்தில் பல்வேறு தேர்தல்களை, சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற பொது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இதுவரையில் கூட்டணிக்கு தலைமை தாங்கிய கட்சியினர் நம் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லக்கூடிய வகையில் நாம் நடந்திருக்கிறோமா? தனிப்பட்ட முறையில் வேறு எதற்கேனும் நாம் ஆசைப்பட்டு உரிமைகளை விட்டுக் கொடுத்திருக்கிறோமா? தனிப்பட்ட முறையிலே விசிகாவுக்கான இடங்களை கேட்டு பெறுவது என்பது அரசியலில் அது ஒரு பேர வலிமை. அது பேச்சுவார்த்தையில் நாம் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்த உத்திகளை கையாளுவது என்பது ஒரு கெப்பாசிட்டி, அது ஒரு தனி ஆளுமை. அது ஒருவேளை அந்த ஆளுமை எனக்கு குறைவாக இருக்கலாம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். வலுவாக உங்களால் பேச்சுவார்த்தையை நடத்த இயலவில்லை, வெற்றிகரமாக உங்களால் பேச்சுவார்த்தை நடத்த இயலவில்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிடி தளராமல்
பேசியிருந்தால் 6 தொகுதிகளை 8 தொகுதிகளாக உயர்த்தி இருக்க முடியும் என்று விமர்சிக்கலாம். ஆனால் இது ஒரு கேரக்டர் அசாசினேஷன், நம்முடைய நடத்தையின் மீது களங்கத்தை பூசுவது. அருமை தோழர்களே, இப்படி நாம் இந்த களத்தில் பல்வேறு அவமானங்களையும் அவதூறுகளையும் கடந்து கைகோர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே நான் இந்த விளக்கத்தை தருகிறேன். மூப்பனாரோடு அரசியல் செய்திருக்கிறோம், கலைஞரோடு அரசியல் செய்திருக்கிறோம், ஜெயலலிதா அம்மையாரோடு அரசியல் செய்திருக்கிறோம். யாரும் நம்மை நோக்கி விரலை நீட்டி குற்றம் சுமத்த முடியாது. அது நமக்கு அவசியமும் இல்லை. தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று 10 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவன் திருமாவளவன். பொறுப்புக்காக கட்சியை தொடங்கவில்லை, பதவிக்காக கட்சியை தொடங்கவில்லை. சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மக்களை அரசியல்படுத்த வேண்டும், அமைப்பாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோம். 10 ஆண்டு காலத்தை அப்படி கடந்தோம். தவிர்க்க முடியாத நிலையில் தேர்தல் அரசியல் பாதைக்கு வந்தோம். தேர்தல் அரசியலிலும் சரியாக நாம் செயல்பட வேண்டும், நம் நன்மதிப்பு எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற அக்கறையோடு தான் ஒவ்வொரு தேர்தலையும் அவமானங்களை தாங்கிக் கொண்டு, சகித்துக் கொண்டு, பொறுத்து கொண்டு, உறக்கம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். போகிற போக்கில் நம் மீது சேறுவாரி பூசுகிறார்கள், அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதை பொருட்படுத்த வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே 6 தொகுதிகளுக்கு நாம் ஒப்புக்கொண்டது, அதனை எடுத்து 6 தொகுதிகளை அடையாளம் கண்டது கிட்டத்தட்ட ஒரு நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் போட்டதை போன்ற ஒரு சாதனை என்றுதான் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பேட்டியிலே நான் சொன்னேன், திமுக தரப்பிலே ஹார்ட் பார்கெயின், ரொம்ப கடுமையான வகையிலே பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பாசிட்டிவ் அப்ரோச், ஒரு நேர்மறையான அணுகுமுறை அதிலே வெளிப்பட்டது என்பதுதான் முக்கியமானது, முதன்மையானது, சுட்டிக்காட்ட வேண்டியது என்று நான் குறிப்பிட்டேன். ஹார்ட் பார்கெயின் பட் பாசிட்டிவ் அப்ரோச். நம்மை வெளியேற்றிவிட வேண்டும் என்கிற நெகட்டிவ் அப்ரோச் அல்ல, இருந்தால் இரு போனால் போ என்கிற வகையிலே ஒரு எதிர்மறை அணுகுமுறையை அவர்கள் கையாளவில்லை. போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை 6 என்கிற வரம்பில் நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தாலும் கூட அதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தையை அவர்கள் தொடங்கி நடத்தினார்கள் என்றாலும் கூட எந்த புள்ளியிலும் இவர்கள் இருந்தால் இருக்கட்டும் போனால் போகட்டும் என்கிற அடிப்படையில் அலட்சியப்படுத்தக்கூடிய வகையில் அல்லது பெரியண்ணன் தன்மையில் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் தோழர்களே குறிப்பிடத்தக்கது. எனவே எண்ணிக்கையை 6 என்று நாம் இறுதி செய்தோம். ஒரு நீண்ட நெடிய உரையாடல்களுக்கு பிறகு 6 தொகுதிகளையும் நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார்குடி, விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர், காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் மற்றும் திருப்போரூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம். 4 தனித்தொகுதிகள், 6 பொது தொகுதிகள். தொடக்கத்திலிருந்தே இந்த கோரிக்கையை நாம் முன்வைத்தோம். 2 பொது தொகுதிகள் வேண்டும். திமுக தரப்பில் என்ன சொல்லப்பட்டது என்றால் 5 தனித்தொகுதிகள் பெற்றுக்கொள்ளுங்கள், 1 பொது தொகுதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஆலோசனை வழங்கப்பட்டது. ஆனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் 2 பொது தொகுதிகள் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டு பெற்றிருக்கிறோம். இன்னும் நமக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமாக உள்ள தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்கலாமே. குறிப்பாக திட்டக்குடி நமக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். முதலாக தேர்தல் அரசியலில் நாம் வெற்றி பெற்ற ஒரு வரலாற்று குறியீடாக அன்றைய மங்களூர், இன்றைய திட்டக்குடி விளங்குகிறது. அந்த திட்டக்குடியை கேட்டு பெற்றிருக்கலாமே என்ற கேள்வி இயல்பாக எழும். ஆனால் பேச்சுவார்த்தையில் அது இயலவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அரசியல்.
இப்படித்தான் அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல வானூரை விடவும் கள்ளக்குறிச்சி நமக்கு சிறப்பாக இருக்குமே, கள்ளக்குறிச்சியை கேட்டு பெற்றிருக்கலாமே என்கிற கவலை நம்முடைய முன்னணி தோழர்கள் பலருக்கு உண்டு. என்னிடத்தில் அதை வெளிப்படையாகவும் சொன்னார்கள். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் வானூரைத்தான் நம்மால் பெற முடிந்தது. இதுதான் அரசியல். திமுக ஏற்கனவே வென்று சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகளை நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க இயலாத நிலையில் இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் செய்யூர் தொகுதியை நமக்கு வழங்க இயலாது என்கிற ஒரு நிலை இருந்தது. சிட்டிங் கான்ஸ்டிடியூன்சி திமுக எம்எல்ஏ உள்ள ஒரு தொகுதி. காட்டுமன்னார் கோயில் திமுக எம்எல்ஏ இல்லை, அதிமுக எம்எல்ஏ. வானூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அல்ல, கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அதிமுக எம்எல்ஏ. ஆனால் செய்யூர் என்பது திமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஏற்கனவே ஒருவர் வெற்றி பெற்று அவர் இன்னும் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார். கடைசியில் பேச்சுவார்த்தையே நமக்கு செய்யூர் தான் கிடைத்தது. அதை போல நாம் அரூர் தனித்து போட்டியிட்டால் கூட 40,000 வாக்குகளை நம்மால் விசிக தரப்பிலேயே பெற முடியும். ஏற்கனவே அப்படி நாம் பெற்றிருக்கிறோம். மக்கள் நல கூட்டணியின் போது 33,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை நாம் பெற்றோம். தனித்தும் அங்கே போட்டியிட்ட போது 40,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒப்பீட்டளவில் அரூர் மிகவும் நல்ல தொகுதி, சிறப்பான தொகுதி. அதை பெற்றிருக்கலாம், ஆனால் பெற முடியவில்லை. இதுதான் அரசியல். கூட்டணியில் ஒருவருக்கொருவர் நாம் விட்டுக் கொடுத்து இணக்கமாக இந்த கூட்டணியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். 10-12 கட்சிகளை அரவணைத்து அனைவரும் விரும்பக்கூடிய வகையில் சில தொகுதிகளையும், அவர்களுக்கு விருப்பமில்லாவிட்டாலும் கூட சில தொகுதிகளையும் கொடுத்துதான் திமுக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்தாக வேண்டும். எனவே திமுக தரப்பில் உள்ள நெருக்கடியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கட்சியாக மட்டுமே நின்று நமக்குள்ள தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். திமுக ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியாகவும், நாளைக்கு வெற்றி பெற்றால் ஆளும் கட்சியாக வரக்கூடிய வாய்ப்புள்ள தகுதியோடு இருக்கிற ஒரு கட்சியாகவும் இருந்து 11 கட்சிகளையும் யார் முகமும் வாடிவிடாத வகையில் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே தொகுதியை காங்கிரசும் கேட்கலாம், இடதுசாரியும் கேட்கலாம், விசிகவும் கேட்கலாம், மதிமுகவும் கேட்கலாம். இதில் யாருக்காவது ஒருவருக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு இல்லை என்று நோ என்றுதான் சொல்லி ஆக வேண்டும். இந்த நெருக்கடி விசிகாவுக்கு இல்லை, திமுகவுக்கு இருக்கிறது. ஆகவே நாம் திமுக மீதும் வருத்தப்பட்டு விட முடியாது. நாம் கேட்டதை கொடுக்கவில்லை என்று ஆத்திரப்பட்டு விட முடியாது. அரூரை நம்மால் பெற முடியவில்லை, அரக்கோணத்தை தான் பெற முடிந்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடுமையான வழிகளோடு தோழமை எந்த வகையிலும் காயப்பட்டுவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழுவினரோடு நாம் பேச்சுவார்த்தையை நடத்தி கடைசியில் 2 பொது தொகுதிகளையும் 4 தனி தொகுதிகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். என் கையிலே தேன் இருக்கிறது என்பது மட்டும்தான் பலருக்கு தெரியும். ஆனால் அந்த தேனை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்னால் சந்தித்த சவால்கள், நெருக்கடிகள், உடலில் கிழித்த முட்கள் கிழித்த காயங்கள், தேனீக்கள் நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட காயங்களும் வலிகளும் வீக்கங்களும் வெளியே தெரியாது. கையில் இருக்கிற தேன் மட்டும்தான் தெரியும். அதற்கு முன்னால் சந்தித்த சவால்களையும் காயங்களையும் சிந்திய இரத்தத்தையும் விவரித்து சொல்ல முடியாது. இது பொது வாழ்க்கையில் எல்லோரும் சந்தித்தாக வேண்டிய ஒன்று. விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் நேர்ந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை. ஒரு கட்சியை 20 ஆண்டு காலம் உயிர்ப்போடு வைத்திருப்பது, அந்த கட்சியை வளர்ந்த பெரிய கட்சிகளுக்கு நிகராக வழிநடத்தி செல்வது, ஒரு மெகா கூட்டணியில் இடம்பெறுவது,
அப்படி மெகா கூட்டணியில் இடம்பெற்று ஒரு கணிசமான எண்ணிக்கை உள்ள தொகுதிகளை பெறுவது, இவையெல்லாம் சாதாரணமானவையாக மேலோட்டமாக பார்க்கிறவர்களுக்கு தெரியும். களத்திலே நிற்பவர்களுக்குத்தான் இது எவ்வளவு கடினமானது, ஒரு சாதனை நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அருமை தோழர்களே, இந்த கூட்டணியில் நாம் தொடர்ந்து பயணிப்பது என்பதற்கு நாம் சந்தித்த சவால்கள், இந்த கூட்டணியில் 6 தொகுதிகளை பெறுவதற்காக நாம் நடத்திய கடினமான உரையாடல்கள், இந்த 6 தொகுதிகளையும் 2 பொது தொகுதிகளாக 4 தனித்தொகுதிகளாக கேட்டு பெறுவதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் நடத்திய பேச்சுவார்த்தைகள், இவையெல்லாம் இன்னும் பல மணி நேரம் விவரித்து சொல்லக்கூடிய வகையில் நாம் பல அனுபவங்களை பெற்று கடந்து வந்திருக்கிறோம். இயக்கத் தோழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நான் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அடுத்த கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். 1000 பேர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் தான், ஒவ்வொருவரும் எனக்கு நெருக்கமானவர்கள் தான், ஒவ்வொருவரும் நான் நேசிக்கக்கூடியவர்கள் தான், எனது மதிப்புக்குரியவர்கள் தான். யாரை நான் அலட்சியப்படுத்த முடியும்? ஆனாலும் எப்படி நான் அவ்வளவு பேருக்கும் தொகுதிகளை வழங்க முடியும்? 6 தொகுதிகளிலே 2 பொது தொகுதி போய்விட்டால் எஞ்சிய 4 தொகுதிகளில் 500 பேரை நான் பரிசீலிக்க வேண்டும். 500 பேரும் ஒரே மாதிரியான தகுதியுடையவர்களா? கட்சி பொறுப்புகளிலே, ஆற்றிய களப்பணிகளிலே, மக்களோடு நெருக்கமாக இருந்து செய்த தொண்டு ஆகியவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம், பாகுபாடுகள் இருக்கலாம், இடைவெளிகள் இருக்கலாம். ஆனாலும் கூட வேட்பாளராவதற்குரிய தகுதி அனைவருக்குமே உண்டு. ஒரு பொதுச் செயலாளருக்கு வேட்பாளராகக்கூடிய தகுதி உண்டு என்றால், கட்சியிலே ஒரு முகாம் செயலாளருக்கும் கூட வேட்பாளராவதற்குரிய தகுதி உண்டு என்று நாம் வாதிட முடியும். அதுதான் அரசியல். ஆனாலும் நான் நேற்று விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சியில் ஜூம் இணைப்பில் சொன்னதைப் போல 360 டிகிரியிலும் கவனத்தை வைத்து இன்றைய நிலை, நாளைய அரசியலின் திசை வழி போக்கு எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு நான் 4 பேரை தேர்வு செய்தாக வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டில் நிற்கிறேன், நெருக்கடியில் நிற்கிறேன். தோழர்களே, நான் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் உறங்கி பல வாரங்களாக, நேற்று இரவு கூட நான் 2 மணி நேரம் கூட தூங்க இயலவில்லை. ஓய்வில்லை என்பதையும் தாண்டி உறக்கமும் இல்லை. யோசித்து பாருங்கள், என்னுடைய நலன்தான் முக்கியம் என்று நான் கருதினால் தோழமை கட்சிகளோடு இவ்வளவு கடுமையான உரையாடல்களை நான் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இன்றைய நிலை, நாளைய நமது எதிர்காலம் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிற எனக்கு ஓரிரு நாட்கள் இது குறித்து சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும். நள்ளிரவுக்கு மேலும் தோழர்கள் என்னை தேடி வருவது, பின்தொடர்வது அவர்களுக்கான உரிமை என்பதிலே எனக்கு மாற்று கருத்தில்லை. ஒவ்வொருவருக்குமான உரிமை. ஆனாலும் கூட ஒரு தலைமை XRY திருமாவளவன் என்பதை கூட மறந்து விடுங்கள். ஒரு வரலாற்று பூர்வமான முக்கிய முடிவை எடுக்கிற போது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், நெருக்கடியும் இல்லாமல் சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கு ஏதுவான சூழல் வேண்டும். அது மிக முக்கியமானது. எனவே நேற்று தொகுதிகளை அடையாளம் கண்டோம். நாள் இல்லைதான், காலம் போதிய அளவுக்கு நமக்கு அவகாசம் இல்லை என்பது உண்மைதான்.
ஆனாலும் கூட எனக்கு 24 மணி நேரம் ஒரு அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே இன்றைக்கு நான் வேட்பாளர்களை அறிவிக்கப் போவதில்லை என்பதை தோழமையோடும் பணிவோடும் தோழர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விருப்ப மனுக்களை தாக்கல் செய்த தோழர்கள் அவரவர் தொகுதிக்கு செல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே விருப்ப மனுக்களை அளித்திருக்கிறீர்கள், ஏற்கனவே என்னோடு பேசியிருக்கிறீர்கள், ஏற்கனவே உங்களை எனக்கு நன்றாகவே தெரியும். நீண்ட காலம் நாம் ஒரே களத்தில் ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறைக்கு 10 முறை பார்த்தால் அல்லது 20 முறை பார்த்தால் நல்லது என்கிற அடிப்படையில் ஒரு மறைமுகமான மன அழுத்தத்தை தலைமைக்கு தருவது எனக்கு செய்யக்கூடிய நலனா என்பதை, நலம் தரக்கூடிய செயலா என்பதை தோழர்கள் சிந்திக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எனவே நான் ஓரிரு நாள் 6 தொகுதி தான், அறிவாலயத்தில் தொகுதியை அறிவிக்கிற போதே வேட்பாளர்களையும் என்னால் அறிவித்திட முடியும். பெரிய கடினமான ஒரு செயலா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். ஆனாலும் கூட நான் ஓரிரு நாள் அவகாசம் எடுத்து வேட்பாளர்களை அறிவிக்க எண்ணி இருக்கிறேன். இதற்கு தோழர்களின் ஒத்துழைப்பை நான் நாடுகிறேன். அடுத்து நாம் தோழமை கட்சிகளோடு, குறிப்பாக திமுகவினரோடு இந்த கேட்டு பெற்றிருக்கிற 6 தொகுதிகளில் இணக்கமாக இருந்து தேர்தல் பணியை வெற்றிகரமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், முன்னணி தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பாளர்கள், அந்த தொகுதிகளில் 6 தொகுதிகளில் தொடர்புடைய தலைமை பொறுப்பாளர்கள் இவர்களோடெல்லாம் கலந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. 510 பேருக்கு மேலானவர்கள் தனிநபர்களாக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். 503 பேர் நேற்றைய பட்டியலில். அதன் பிறகு வந்த விண்ணப்பங்களை எல்லாம் சேர்த்தான் இன்னும் 10-15 பேர் அதில் கூடுதலாக இருக்கிறது. எனவே தோழர்களே, 4 பேரை தேர்வு செய்து தனித்தொகுதிகளில் நான் அறிவித்தாக வேண்டும். பொது தொகுதிகள் 2, அந்த வேட்பாளர்களையும் நாம் அறிவித்தாக வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. 6 பேரை நாம் 2 பட்டியல் 3 பட்டியல் என்று அறிவிக்க முடியாது, ஒரே பட்டியலாகத்தான் நாம் அறிவிக்க வேண்டும். ஆனாலும் கூட உடனே அதை நிறைவேற்ற வேண்டாம் என்கிற முறையில் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அவரவர் தொகுதிகளுக்கு போய் களப்பணி ஆற்றுவதற்குரிய வேலைகளை தொடங்க வேண்டும். 6க்கு 6, 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் நம்முடைய தொகுதிகளை குறிவைத்து வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. நம்மை வீழ்த்திவிட வேண்டும் என்கிற துடிப்போடு அவர்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் துணையோடு அந்த சக்திகளை தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் விரட்டி அடிக்க நாம் உறுதியேற்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய பணிகள் தீவிரமாக அமைய வேண்டும். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கட்சியின் முன்னணி தோழர்களே, விருப்ப மனுக்களை சமர்ப்பித்து நேர்காணலில் இடம்பெற்று தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்கிற உரிமையோடு என்னை நாட அல்லது நாடி வருவதற்கு முயற்சிக்கும் அத்தனை பேருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், என்னை சந்திப்பதற்கும் என்னிடத்திலே கோரிக்கை வைப்பதற்கும் தொகுதிகளை
அடையாளம் கண்டு கேட்டு பெற வேண்டும் என்கிற முனைப்பை காட்டுவதற்கும் 100 விழுக்காடு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனாலும் எனக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. இன்றைக்கு நான் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதில்லை என்பதை மீண்டும் அழுத்தமாக சொல்லிக்கொண்டு, இது வெறும் தொகுதி உடன்பாடு அல்ல, சமூக நீதிக்கான களத்தில் நாம் கூட்டணி கட்சிகளோடு தோழமை கட்சிகளோடு செய்து கொண்டிருக்கிற ஒரு யுத்த களத்திற்கான ஒப்பந்தம். இது சமூக நீதி பாதுகாப்புக்கான ஒரு ஒப்பந்தம், சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம். எண்ணிக்கை என்பது வெறும் 6ஆக இருக்கலாம், ஆனால் அதனை நாம் வெற்றி வரலாறாக மாற்ற வேண்டும். அருமை தோழர்களே, என்னுடைய வேண்டுகோளை ஏற்று உடனடியாக களத்திற்கு செல்லுங்கள். நம்முடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மட்டும் நெஞ்சிலே இருத்தி களப்பணியாற்றுங்கள். தலைமை எடுக்கிற முடிவு கட்சியின் நலன்களுக்கானது, மக்களின் நலன்களுக்கானது என்கிற அந்த புரிதலோடு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.